அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் திரிகடுகம் 61 இருக்கின்றோம். 3ஆம் கருத்தினை பார்க்கின்றோம். அமைச்சரின் துணிவுகள். ஐயறிவும் தம்மை அடைய ஒழுகுதல், எய்துவது எய்தாமை முற்காத்தல், வைகலும் மாறேற்கும் மன்னர் நிலையறிதல், இம்மூவர் சீரேற்ற பேரமைச்சர் கோள். திரிகடுகம் 61. அமைச்சருடைய பண்புகளாக இந்த செய்யுள் 3 கருத்துக்களை முன்வைக்கின்றது. ஒன்று, ஐம்புலன்கள் அடக்கம், அடக்க ஒடுக்கத்தோடு கட்டுப்பாடுகளோடு நேரிய தன்மையோடு இருக்க வேண்டும். அரசருக்கு வருகின்ற அந்த துன்ப துயரங்கள் நேரத்திலே அவர் நின்று அவரை பாதுகாக்க வேண்டும். இந்த இரண்டோடு பகைச்சூழலில் அரசர் எதிர்கொள்ளும் பல்வேறு வகையான நிலைமைகளை ஒவ்வொரு நாளும் கேட்டு அறிதல், அதற்கேற்ற வகையில் செயல்படல் என்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அமைச்சர்கள் அரசனுக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற ஒரு உயரிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள். அவர்கள் தங்கள் கடமைகளை அறிந்து இயங்குவது என்பதே இந்த உலகின் நலனுக்கு உகந்தது. அந்த வகையில் வள்ளுவர் ஒரு குறளினை இவ்வாறு பதிவு செய்கிறார். அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லான், எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை. பொருள் என்ன? அறனறிந்து ஆன்ற அறிவோடு சொல்கின்ற ஒருவராக, அதோடு அதன் அடித்தளத்தில் நன்றாக திறன் அறிந்தெல்லாம் தேர்ச்சியோடு செயல்படுகிற ஒருவராக அமைச்சர் திகழ வேண்டும். அப்படிப்பட்ட அமைச்சரால் இங்கு பகைமை சூழல், படைச்சூழல், போர்ச்சூழல் என்றாலும் அங்கு அரசர் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதற்கான ஒரு தெளிவு இந்த அமைச்சர் மூலமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட அமைச்சர்கள் இங்கு பெருக வேண்டும். எப்படியெல்லாம் சுரண்டலாம், எவ்வாறெல்லாம் பணத்தை சேர்க்கலாம், லாபம் ஈட்டலாம், எவ்வளவு தூரத்திற்கு நாம் அதில் பதுக்கலாம், ஊழல் செய்யலாம் என்கின்ற இந்த தன்மையில் அமைச்சர்கள் இருந்துவிடக்கூடா. மாறாக மக்கள், இயற்கை, ஒட்டுமொத்த நாடு, எதிர்காலம், இன்னும் பல லட்சம் ஆண்டுகளாக மக்கள் தலைமுறைகள் வந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு உகந்த முறையில் எல்லாவற்றையும் காக்கின்ற அந்த தன்மையோடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த அமைச்சர்கள் இங்கு செயல்பட வேண்டும். அதை போன்று வீடுகளிலும் பல்வேறு அமைப்புகளிலும் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் நல்ல அமைச்சர்களாக இங்கு இருக்க வேண்டும். அமைச்சர்கள் என்பவர்கள் அங்கு அறிவு தெளிவோடு இருப்பதற்கெல்லாம் இங்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நண்பர்கள் இருவர் இவ்வாறு பாடிக்கொள்கிறார்கள். அரசனுக்கு அமைச்சர் இப்படிப்பட்ட நண்பராக இருக்க வேண்டும். உள்ளம் மட்டும் தானே உசுரக்கூட தாரே, ஏன் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவே, ஏன் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னேன் பாரு, நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். அப்படி வரும். அந்த மாதிரி அவங்க அந்த அளவுக்கு ஒருவருக்கு உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு செல்வார்கள் அமைச்சர்கள். அரசனுக்கு, அவருடைய நல் ஆட்சிக்கு இங்கு உயிரை கொடுக்கின்ற அளவுக்கான எல்லா வகையான சூழலையும் அமைத்துக் கொள்கிறவராக இருக்க வேண்டும் என்று இந்த திரிகடுகம் நமக்கு அழைப்பு தருகிறது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் சீரேற்றம். சீரேற்றம், சீர் கூட்டல் ஏற்றம். பொருள் என்ன? அழகு, மாண்பு, பண்பு, நேரிய உயரிய தன்மை, இப்படிப்பட்டவை எல்லாவற்றையுமே நாம் சீர் என்று சொல்கிறோம். அறம். ஆக சீரேற்றம் என்பது இதில் ஒரு ஏற்றம், முன்னேற்றம் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இங்கு சீரேற்றம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சீர் என்பது அருமையான ஒரு சொல். சீரகம், நம்முடைய உடலில் இருக்கின்ற பல்வேறுவற்றையும் சீராக்குகின்ற ஒரு தன்மை. அதே போன்று சீர் உடை, இங்கே எல்லாருமே சமம் என்பதை சுட்டி காட்டுவதற்குரிய ஒன்று, அது சீருடை. இப்படிப்பட்ட இந்த வகையிலெல்லாம் இருக்கின்ற அந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்வதற்கு முன் வருவோம். சீர் மரபினர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தொன்று தொட்டு வாழ்கின்ற அந்த எளிய மக்கள், அவர்களும் நன்றாக வாழ்வதற்கு, சீரோடு புகழோடு வாழ்வதற்கு இங்கே வழிவகை செய்வோம். அதற்கு அமைச்சர்களாக இருக்க வேண்டியவர்கள் இங்கு திகழ வேண்டும், உயர வேண்டும். நல்ல அமைச்சர்களாகவே மக்கள் பலரையும் உருவாக்க வேண்டும். அரசனுக்கும் அரசன் ஆளுகின்ற அந்த நாட்டுக்கும் உதவியாக இருக்கட்டும். இது தொடர்பான செய்திகளை நம் உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம். கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.